எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற யூனிட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா. ரயில்வேல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். சரி, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த மேட்டர் மாலிகுல்ஸ் ஹேவ் மேக்ஸிமம் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்? பின்வருவனவற்றுள் எந்த பருப்பொருளின் மூலக்கூறு அதிக ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பொருள்கள் சரிங்களா, அதாவது மேட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். சாலிட், லிக்யூடு, கேஸ் சரிங்களா. திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ இதில் சாலிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் டைட்லி பவுண்டடாக இருக்கும் சரிங்களா. மிக அருகில் ஒன்னோட ஒன்று இறுக பிணைக்கப்பட்டிருக்கும். அப்போ ரெண்டுக்கும் இடையில செயல்படுத்தக்கூடிய விசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதே இது லிக்விட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட் ஹேஸ் சம் ஸ்பேசஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ். மூலக்கூறுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் சரியா. ஃப்ளூயிட் பாய்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் போத் லிக்விட் அண்ட் கேஸ். ரெண்டையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் சரிங்களா. திரவம் மற்றும் வாயு பொருட்களை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாய்மம். பிளாஸ்மான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டேட்டு: சாலிட், லிக்விட், கேஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன், மொத்தம் 5 ஸ்டேட்டு சரியா. அப்போ பிளாஸ்மான்றது பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஹீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டைனி பார்ட்டிகல்ஸாக மாறும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மா. போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரையோஜெனிக்கை விட அதிகுளிர்விக்கப்பட்ட ஏரியா சரிங்களா. அப்படி இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன். இப்போ நம்ம பூமியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரவ வாயு தான் சாத்தியம் அதிகபட்சம் சரிங்களா. சரி, அடுத்தது how many state of matter have been determined by scientists so far? இதுவரை அறிவியல் அறிஞர்களால் கண்டறியப்பட்ட பருப்பொருட்களின் நிலைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. அதை தான் சொன்னேன். இப்போ சாலிடு, லிக்யூட், கேஸ், பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட் சரிங்களா. போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டேட் மொத்தம் 5 நிலைகள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி 5. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃப்யூஷன் அக்கர்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் இன்டென்சிட்டி. இந்த பரவுதல் அல்லது விரவுதல் அதிக செறிவு கொண்டு டேஷில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதிக செறிவுன்னு டக்குன்னு சாலின்னு போட்டக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஃப்யூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா பரவுறது சரிங்களா. இப்போ யார் அதிகமாக பரவுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸஸ், வாயுக்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும் சரி. அப்போ பரவுதல்ன்றது டிஃப்யூஷன் எங்கே தான் அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸஸ். இந்த டிஃப்யூஷன் கொஸ்டினில் இன்னொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்யூஷன் சரிங்களா. வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவுதல் அல்லது விரவுதலோ அதிகரிக்கும் சரியா. இது குறைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களும் குறைஞ்சிடுவாங்க சரியா. அப்போ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்யூஷன். வெப்பநிலை எப்பொழுதும் பரவுதல் அல்லது விரவுதலுக்கு நேர் தகவலாக அமையும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். இஃப் அமோனியா இஸ் எ கேஸ் தென் கேம்பர் இஸ். அமோனியா என்பது வாயு என்றால் கற்பூரம் என்பது சரிங்களா. அமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா NH3, இட் இஸ் எ கேஸ் சரிங்களா. இது ஒரு கேஸு. இப்போ கற்பூரம் கேம்பர்ன்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சாலிட் பார்ட்டிக்கல். இந்த கற்பூரத்தை தான் நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா. பதங்கமாதல் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். நேரடியாக என்னவோ மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயு பொருளாக மாறிடும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா திரவ பொருளாக மாறும். அதுக்கப்புறம் தான் என்னவோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பொருள். ஆனால் இது நேரடியாக என்னவோ மாறுற டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயு பொருளாக மாறிடும் சரிங்களா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இங்கே ஆன்சர் சாலிட். அடுத்த கொஸ்டின். டேஷ் இஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ். டேஷ் என்பது தூய்மையான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் பருப்பொருட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் தனித்த நிலையில் இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து இந்த பியூருக்கு வந்து தூய்மையானன்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா. எலமெண்ட்டு, காம்பவுண்டு அப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பியூர் சரியா. இப்போ இதில் இப்போ
மிக்ஸ்டு ஆர் மிக்சர். சரிங்களா? பியூர் அண்டு மிக்ஸ்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். சரியா? அந்த பியூரை தான் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். சரிங்களா? எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள்னு பிரிக்கலாம். மிக்சரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனஸ் ஹெட்ரோஜீனஸ், ஒருபடித்தான கலவை பலபடித்தான கலவை அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஒருபடித்தான பலபடித்தான ஹோமோஜீனஸ் அண்டு ஹெட்ரோஜீனஸ்ன்னு பிரிக்கலாம். சரி, அப்போ இதில் எது பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு பாருங்க. சுகர் சொல்யூஷன் இட் இஸ் எ மிக்சர். சரிங்களா? சுகர் சொல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ளஸ் வாட்டர். சரியா? இதை தான் சுகர் சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மிக்சர். மில்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் அப்படின்றது ஒரு மிக்சர், அப்படி தானே? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் லைக் லாக்டிக் ஆசிட்ஸ் அந்த மாதிரி கலந்துருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்க். ஏர் இஸ் அ மிக்சர். சரிங்களா? காற்றும் ஒரு வகை கலவை, காற்றும் ஒருபடித்தான கலவை, ஹோமோஜீனஸ் மிக்சர். அப்போ இதில் யார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மீத்தேன் வந்து ஒரு காம்பவுண்ட் CH4. சரிங்களா? கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் கலந்த ஒரு காம்பவுண்டு தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன். அப்போ இவங்க பியூர் சப்ஸ்டன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, அடுத்தது இந்த மிக்சர் கேன் பி டேஷ் இன் நேச்சர். இயற்கையில் கலவை என்பது ஹோமோஜீனஸாகவும் இருக்கலாம் ஹெட்ரோஜீனஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ தான் நான் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி காமிச்சேன். அப்போ போத் ஹோமோஜீனஸ் அண்டு ஹெட்ரோஜீனஸ். இயற்கையில் கலவை என்பது ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான கலவைகளாக இருக்கும். சரியா? பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது மிக்சரு. எலமெண்ட் காம்பவுண்ட் மட்டும்தான் பியூர் சப்ஸ்டன்ஸ். சரி, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்தது ஆனால் அலாய் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். உலோக கலவை என்பது, இப்போ உலோக கலவை ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ், வெண்கலம் சொல்லக்கூடியது. சரிங்களா? வெண்கலம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் அண்டு டின். சரிங்களா? இதுதான் கலந்துருக்கும். அப்போ இதில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பிராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பித்தளை, இங்கே தலை இருக்கா அதனால் துத்தனாக வரணும் அப்படிங்க வச்சுங்க. காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு, பித்தளை, நாகம், துத்த நாகம், நாகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரான்ச்சில் இஜெட் வந்துச்சு அப்படின்னா இங்கே இஜெட் இருக்கக்கூடாது. இப்படி ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர்ன்றது ஒரு சாலிடு. சரியா? ஜிங்க்கு, டின்னு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடு. இட்ஸ் ஆல் மெட்டல்ஸ். இதை என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கி நீர்மமாக மாற்றி ஒன்றோட ஒன்று கலப்பாங்க ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில். இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரேஷியோவில் கலப்பாங்க. அப்படி உருவாகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய்ஸ், உலோக கலவைகள். இப்போ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷனா அப்படின்னா கிடையாது, ஏன்னா அது சாலிடாக மாறிடும். எமல்சன், பால்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீர்மம் ப்ளஸ் நீர்மம். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பால்மம். இப்போ இங்கே ஆன்சர் கரெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ சாலிட் சொல்யூஷன், திண்ம கரைசல். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். கீழ்கண்டவற்றுள் எது பலபடித்தான கலவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனஸ் ஹெட்ரோஜீனஸ், ஒருபடித்தான பலபடித்தான அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹோமோஜீனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இது கூட நீங்கள் சுகரை ஆட் பண்ணுறீங்க. சுகர் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல்லாக கரைஞ்சி இது என்னவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லிக்யூடு தண்ணி மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி சுகருக்கு பதில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இது ஒரு மணல் சாண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகி உள்ள சாலிடும் இருக்கும், தனியாக லிக்யூடும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஹெட்ரோஜீனஸ். இன்னொரு விஷயம், ஹோமோஜீனஸ்ன்றது இட் ஹேஸ் அ பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன் அண்ட் ரேஷியோ. சரிங்களா? இத்தனை ரேஷியோ தான் இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோஜீனஸ். ஹெட்ரோஜீனஸ்ன்றது எப்படி வேணால் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பிராஸ், பித்தளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் பித்தளைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் அண்டு ஜிங்க்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் தான் கலந்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோஜீனஸ். சுகர் சொல்யூஷன் இன் வாட்டர், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனஸ். காற்று, ஏர் மாலிகுல்,
இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் எல்லாமே ரேஷியோ இருக்குது. 78% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் இருக்கும், 21% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களும் ஒரு ஹோமோஜீனஸ். ஆனால் மில்க் அப்படி கிடையாது. மில்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸு, லிக்யூட்ஸு எல்லாமே கலந்துருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் கலந்துருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இட் ஹேஸ் அ நோ பர்டிகுலர் ரேஷியோ. அப்போ இதில் எது ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்க் தான் ஹெட்ரோஜீனஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த ஆட் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங். தவறான ஒன்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்று, விண்ட் ஆர் ஏர், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனஸ். அலாய் ஹோமோஜீனஸ், அதாவது மில்க் இவங்களும் ஹெட்ரோஜீனஸ். ஆனால் இவங்க 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர். சரிங்களா? மிக்சர் கலவை. ஆனால் வாட்டர் நீர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? பியூர் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு காம்பவுண்டு, சேர்மம். சரிங்களா? இது ஒரு சேர்மம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின். இன் வாட்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கம்பைன்ட் இன் த ரேஷியோ ஆஃப் டேஷ் பை மாஸ். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் 1, ஏன்னா நியூட்ரான் கிடையாது ஹைட்ரஜனில், அட்டாமிக் மாஸ் 1. இதில் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16. அப்போ வாட்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா H2O. அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16. அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:8 கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே மாஸ் ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:8. சரி, அடுத்த கொஸ்டின். இந்த ஏர் இஸ் ஏ, காற்று என்பது ஒரு, காற்றுனா பியூர் மிக்சர்னு சொல்லியிருக்காங்க. பியூர் மிக்சர் கிடையாது, அது பிளெண்ட்ஸ் ஒன்லி, கலவை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே எடுக்க முடியாது. மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒன்லி, தனிமங்கள் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிடையாது. மிக்சர் ஆஃப் போத் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸ். இப்போ இதில் நைட்ரஜன் மட்டும் இருக்கும், ஆக்சிஜன் மட்டும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு. சரியா? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சேர்மம், காம்பவுண்டு. அப்போ 3மே கலந்துருக்கு. அப்போ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் போத் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், தனிமம் மற்றும் சேர்மங்களின் கலவை. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்தது. டேஷ் இஸ் நாட் அ காம்பவுண்ட். டேஷ் என்பது சேர்மம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக் பீஸு, கால்சியம் கார்பனேட், கால்சியமும் கார்பனேட்டும் கலந்தது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஹைட்ரஜனும் சல்ஃபைடும் கலந்தது. சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபரும் ஆக்சிஜனும், இவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ். சரியா? யார் மட்டும் காம்பவுண்டு கிடையாது அப்படின்னா லெட்டு. காரியம் மட்டும் என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தனிமம். சரியா? இட் இஸ் ஏ எலமெண்ட். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். A mixture of sand and sugar is an example of. மணல் மற்றும் சர்க்கரையின் கலவை டேஷுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ரோஜீனஸ் மிக்சர், பலபடித்தான கலவை. இதே இது சுகர் அண்டு வாட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். சுகர் இஸ் ஏ டேஷ் இன் ஏ சுகர். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வெண்ட் ப்ளஸ் சால்யூட் கிவ்ஸ் சொல்யூஷன். சரியா? அப்போ கரைப்பான் ப்ளஸ் கரைபொருள் கிவ்ஸ் கரைசல். சரிங்களா? கரைசல். இப்போ இங்கே இதில் சால்வெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர், சால்யூட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர். அதாவது கரையும் பொருள், டிசால்வ்டு வாட்டர் சப்ஸ்டன்ஸ், கரைந்துள்ள பொருள் தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர். சரியா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சுகர் இன்டு ஆல்கஹால். பின்வருவனவற்றுள் சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்றும் செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளீச்சிங், வெளுத்தல் அப்படின்றது வராது. ஆக்சிடேஷன், பாஸ்டராக்கல், இது ரெண்டுமே வராது. இப்போ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். சரிங்களா? நொதித்தல் செயல்முறை. நொதித்தல் செயல்முறைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழ்நிலையில் ஏரோபிக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதித்தல் செயல்முறையை உருவாக்கும். சரிங்களா? அப்போ ஃபெர்மெண்டேஷன். சரிங்களா? மொலாசஸ்லேருந்து ஆல்கஹாலை பிரிச்செடுப்பாங்க, கரும்பு சக்கையிலேருந்து ஆல்கஹாலை பிரிச்செடுக்கிற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நொதித்தல். சரி, ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். பின்வருவனவற்றுள் எது இயற்பியல் மாற்றம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்டிங் ஆஃப்
சாலிட்ஸ் இன்டு லிக்விட். சரிங்களா? அப்போ ஒரு திடப்பொருள் திரவமாக மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகுதல். இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச். சரி, அதே மாதிரி லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் இன்டு லிக்விட், ஒரு வாயுவை நீர்மமாக மாற்றினாலும் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சு தான். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எவாபரேஷன் ஆஃப் லிக்விட் இன் கேஸ், திரவங்கள் ஆவியாகி வாயுக்கள் ஆதல், இதுவும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ். பொருள்களை நொதிக்க வைத்தல். சரிங்களா? இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் கெமிக்கல் ப்ராசஸ். சரியா? ஏன்னா காற்றில்லா சூழ்நிலை, ஆக்சிஜன் இல்லாதப்போ தான் அது நடக்கும். சரிங்களா? உள்ளுக்குள்ள கெமிக்கல் சேஞ்சஸ், வேதி மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கெமிக்கல் சேஞ்ச், பின்வருவனற்றுள் எது வேதி மாற்றம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஃபியூல் காம்பஷன், எரிபொருள் எரிதல், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். சரிங்களா? அப்போ இது ஒரு வேதி செயல். எலக்ட்ரோலைசர் ஆஃப் அசிட்டிக் வாட்டர், அமில நீரை மின்னார் பகுத்தல், இது என்ன நடக்கும் அப்படின்னா அயனிசேஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ H2SO4 இருக்குது அப்படின்னா இதில் நேர்மின் அயனி எதிர்மின் அயனின்னு பிரிக்கிறப்ப H ப்ளஸ்ஸாகவும் SO4 2- பிரியும். சரிங்களா? அடுத்தது ஆக்சிடேஷன் ஆர் ரஸ்டிங் ஆஃப் அயான், இரும்பு துருப்பிடித்தல் அல்லது இரும்பு ஆக்சிஜன் ஏற்றமடைதல். இப்போ ஃபெரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கூட சேர்ந்து FeOவை உருவாக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மாய்ச்சர் கூட சேர்ந்து Fe2O3.X-H2O இப்படி மாறும். இதுக்கு பேர் தான் துரு. சரிங்களா? ரஸ்ட்னு அர்த்தம். இதுவும் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். இப்போ க்ளோயிங் ஆஃப் பிளாட்டினம் வயர், பிளாட்டினம் கம்பி மின்னுதல், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். இப்போ கொஸ்டினில் நாட் அ கெமிக்கல் சேஞ்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச், பின்வரும் நோற்றில் எது வேதி மாற்றம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கீழே இருக்க மூணுமே பாருங்கள். மேக்கிங் ஆஃப் ட்ரை ஐஸ் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பொருளை நேரடியாக திடப்பொருளாக மாற்றுறோம். சரிங்களா? புரியுதா? படிகமாதல், அதாவது ஒன்று கிறிஸ்டலைசேஷன் ஆர் டெபாசிஷன் சொல்லக்கூடியது. சரியா? அப்போ வாயுவிலிருந்து உலர் பனிக்கட்டியை உருவாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அதே மாதிரி ஹீட்டிங் ஏ பிளாட்டினம் வயர், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சு. ஒரு அயனை மேக்னடைசேஷன் பண்ணுறது, இரும்பு காந்தமாக்குறதும் ஃபிசிக்கல் சேஞ்ச். இப்போ எது மட்டும்தான் உங்களுக்கு கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா சோரிங் ஆஃப் பட்டர். சரியா? வெண்ணெய் புளித்து போதல், ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோரிங் ஆஃப் பட்டர் நடக்கும். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள் ஆஃப். ரஸ்டிங் ஆஃப் அயான் இப்போ தான் படித்தோம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதி மாற்றம், கெமிக்கல் சேஞ்சஸ். இட் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஆக்சிஜன் ஏற்ற வினை நடக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, வேதி மாற்றம். சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச், பின்வரும் நோட்டில் எது வேதி மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ். பதங்கமாதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறிடும். சரிங்களா? ஒரு சாலிட் டைரெக்டாக கேஸாக மாறுற ப்ராசஸுக்கு பேர் தான் பதங்கமாதல். கிறிஸ்டலைசேஷன், படிகமாதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வாயு பொருள் நேரடியாக திடப்பொருளாக மாறுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படிகமாதல். டிஸ்டிலேஷன், காய்ச்சி வடித்தல். சரிங்களா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன் மெத்தடு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தி ஆவியாக மாற்றுவாங்க. சரிங்களா? அப்போ நீர்ம பொருளை வாயுவாக மாற்றுற ப்ராசஸ் தான் காய்ச்சி வடித்தல். இப்போ இது எல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ஸு. நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் HCl அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி காரத்தோட வினை புரிஞ்சு NaCl அப்படின்னு ஒரு சால்ட்டையும் H2O அப்படின்னு வாட்டரையும் கொடுக்கும். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் வினை. அப்போ நடுநிலையாக்கல் வினை என்பது ஒரு வேதி மாற்றம். சரிங்களா? கெமிக்கல் சேஞ்ச். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which law states that mass cannot be produced or destroyed in a chemical reaction? வேதி வினையில் நிறையை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்று கூறும் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பொருண்மை அழியா விதி. சரிங்களா? ஏன்னா நிறை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருட்களும் வினை விளை பொருட்களில் இருக்கக்கூடிய நிறை
மொத்தமாக எதுலேயும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மத்திலையும் இருக்கும். சரிங்களா? அப்போ நிறைய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சரியா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருண்மை அழியா விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன். த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கரஸ்பாண்ட் டு, வேதி சமன்பாட்டை சமன் செய்தல் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பொருண்மை அழியா விதியை பொறுத்து தான் அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்குது. ஆக்சிஜன் 2 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. அப்போ சமன்பாட்டை சமன் செய்தல், அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ ஆக்சிஜனுக்கு இங்கே 2 ஆக்சிஜன்னா இப்படி போட்டுடலாமா அப்படின்னா இப்படி போட்டால் இதுக்கு பேர் ஹைட்ரஜன் பெராக்சைடு, வாட்டர் மாலிகுல் கிடையாது. அப்போ இங்கே 2 போடாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 போடுறோம். இப்போ முன்னாடி 2 போட்டோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் உருவாயிரும். ஆனால் ஹைட்ரஜன் எத்தனை ஆயிடுச்சுன்னு பாருங்கள், 4 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. இப்போ இந்த 4 ஹைட்ரஜனை சமன்படுத்துறதுக்காக முன்னாடி 2 போடுறோம். சரிங்களா? அப்போ 2H2O + O2 gives 2H2O. சரி, அப்போ இங்கே நிறைகளோட விகிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும். அதை தான் எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பொருண்மை அழியா விதி. இப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். டூரிங் எ chemical reaction, the sum of masses of the reactants and products remains unchanged. What is this called? வேதி வினையின் போது வினைபடு பொருட்களின் நிறைகளின் கூடுதலும் வினை விளை பொருட்களின் நிறைகளின் கூடுதலும் சமம் என்று கூறுவது எந்த விதின்னு கேட்டிருக்காங்க. நிறை மாறா கோட்பாடு, பேர்லேயே இருக்குது, மாஸ் கன்சர்வேஷன் பிரின்சிபல். சரிங்களா? அப்போ இதில் மாசஸ், சம் ஆஃப் மாசஸ் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைன்ஸ் அன்சேஞ்சு, மாறாமல் இருக்கும். சரிங்களா? அப்போ வேதி வினையின் போது வினைபடு பொருட்கள் நிறைகளின் கூடுதலும் வினை விளை பொருட்கள் நிறைகளின் கூடுதலும் சமம். சரிங்களா? இப்போ த சம் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு சொன்ன லா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் கன்சர்வேஷன் பிரின்சிபல், நிறைமாறா கோட்பாடு. சரி, அடுத்தது. த ரூல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோ வாஸ் கிவன் பை, மாறா விகித விதியை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் எல் ப்ரௌஸ்ட். சரிங்களா? ஜோசப் எல் ப்ரௌஸ்ட்ன்றவர் தான் கான்ஸ்டன்ட் ரேஷியோ அப்படின்ற தியரியை சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். According to which of the following rules a given chemical substance always contain the same elements that are combined in a definite proportion by weight? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோ. சரிங்களா? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோ, மாறா விகித விதி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எது மாறாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸில் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, H2O நீர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரொப்போர்ஷன் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜனு 1 ஆக்சிஜன் மாலிகுல் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் ஒரிஜினல் ஃபார்முலா படி பேலன்ஸ்டு பண்ணீங்க அப்படின்னாலும் 2H2O 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், இதை கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்குதுன்னு பாருங்கள், 2:1. அப்படி இப்படி டெஃபினைட் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோ, மாறா விகித விதின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? சரி, இப்போ கெமிஸ்ட்ரியில் பேசிக்ஸாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் அடுத்தது ஒன்று பார்ப்போம். அப்புறம் கெமிஸ்ட்ரி, ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவில் 50 கொஸ்டின்ஸாக அடுத்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ.